வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் வார ராசி பலன்களாக 7 நாட்களுக்கு ராசி பலன்களை பார்க்கலாம். தொடங்கக்கூடிய நாள் 6ஆம் தேதி அக்டோபர் தொடங்கி 12ஆம் தேதி அக்டோபர் வரை இந்த ஒரு வாரத்திற்குரிய பலன்களை பார்க்கலாம். முக்கியமாக இந்த வாரத்திற்கு பலன்களின் முக்கிய ஆளுமையை கொடுக்கக்கூடிய 2 செட் ஆஃப் கிரக இணைவுகள் ஒரு ஆகாத 2 கிரக இணைவுகளாக 2 வீடுகளில் இருக்க போகிறது. 9ஆம் தேதி அன்று சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மாற்றமடைந்து கன்னி ராசியில் சூரியனுடன் இணைய போகிறார். சூரியனுக்கும் சுக்கிரனுக்குமே ஒரு ஆகாத கிரக இணைவு, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானட்ஸ் இல்லாத நிலையில் இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகளும் அடுத்தடுத்த வீடுகளில் அமர்வது ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமையை காட்டுகிறது. இதனால் 12 ராசிகளுக்கும் என்ன பலன்கள் அப்படின்னு ஓரளவிற்கு சுருக்கமாகவே நம்ம பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்கு நம்ம பார்க்கும் பொழுது இவர்களுடைய நேர் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராசிநாதன் செவ்வாயுடன் 6ஆம் அதிபதி புதன் இணைந்திருக்கிறார். இது முதல் இணைவாக பார்க்கக்கூடிய நிலை. இந்த வாரத்திற்கு கண்டிப்பாக இவங்களுக்கு துரத்தும் நோய்கள்னு சொல்லலாம், இல்லைனா ஏதாவது ஒரு ஆரோக்கிய பிரச்சனை கண்டிப்பாக இவங்களுக்கு சேஸ் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலை. இவங்களுக்கு இல்லைன்னா இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதோ ஒரு ஆரோக்கிய பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும். பணி ரீதியிலான மாற்றங்களும் ரொம்ப டிராஸ்டிக்காக திடீரென்று சில மாற்றங்களை குழப்பங்களாக கூட இது கொடுக்கலாம். ஓரளவிற்கு ஆரோக்கியத்திலும் பணி ரீதியிலான விஷயங்களிலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது. அடுத்ததான ஒரு 3வது பாயிண்ட், இவங்களுக்கு குடும்ப வாழ்வில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக விட்டு கொடுப்பது. ஒரு தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் நம்ம நினைப்பது போன்று இல்லாமல் சில சமயங்களில் ரொம்ப ஒரு வர்சனாகக்கூடிய நிலையாக கூட மாறலாம். ஸோ இதெல்லாமே மேஷத்திற்கு ஒரு கவனமான பலன்களாக இந்த வாரத்தில் அமைகிறது. ப்ளஸ்ஸே இல்லையா, பாசிட்டிவான பலன்களே இல்லையா அப்படின்னு கேட்பவர்களுக்கு கண்டிப்பாக குருவினுடைய பார்வை 7, 9, 11க்கு இருப்பதனால் பொருளாதாரம் சீராக வந்து கொண்டே இருக்கும். ஓரளவிற்கு தைரியத்தினால் இவங்க எல்லா விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய நல்ல நிலை. அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனுடைய நிலை 6ஆம் வீட்டில் இருப்பதனால் தந்தையுடைய ரிலேஷன்ஷிப்பிலும் இவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்படலாம். முதல் குழந்தை வகையில் ஒன்று இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பிரச்சனையாக இருக்கலாம். உங்களோடு உங்கள் முதல் குழந்தைக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய ஒரு திடீரென்று ஒரு வாக்குவாதம், ஒரு மனோநிலை 2 பேருக்கும் ஒரு கருத்து மாறுபாடாக இருக்கலாம். இல்லைனா முதல் குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ எல்லாவற்றையும் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு சூழலுக்கு ஏற்றாற் போல நீங்கள் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு பாஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள், இதையெல்லாம் ஓரளவிற்கு நீங்கள் கன்வே பண்ணுவது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்ததாக ரிஷபராசிக்கு இந்த வார பலன்களில் முதலில் இணைந்திருக்கக்கூடிய செவ்வாய் புதன் இணைவு உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பஞ்சமாதிபதி, ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அவர் 6ஆம் வீட்டில் இருக்கிறார் செவ்வாயோடு. 6ஆம் வீட்டில் 6, 12 கூடிய கிரக இணைவுகள் கண்டிப்பாக ஆரோக்கியத்திற்கு ஒரு பெரிய தொல்லையான ஒரு அமர்வாகவே நான் பார்க்கிறேன். பணி ரீதியிலான மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இது கொடுக்கும். உத்தியோகத்தில் வருமானத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆரோக்கியம், ரிஷபராசியினர் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் மிகுந்த எச்சரிக்கை தேவை அப்படிங்கிற ஒரு பலனாக இதை நீங்கள் உணர வேண்டும். 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் இந்த வாரத்தினுடைய நடு பகுதியில் சுக்கிரனும் சூரியனும் இணைந்து உங்களுடைய 5ஆம் வீட்டில் இருப்பது உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு சில லாபமான விஷயங்கள் ஏற்படலாம். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக சில விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழலாக இது இருப்பதற்கு அதிக வாய்ப்பாக இருக்கிறது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் சுக்கிரன் கிரகம் சூரியனுடன் இணைந்து கன்னியில் அமர்வது உங்களுடைய புத்திரஸ்தானம், 5ஆம் வீடு, புத்திஸ்தானம், பூர்வ புண்ணியம். இந்த வீட்டில் சில குறைபாடுகளான சில பலன்கள் பிரச்சனைகளாக உங்களுக்கு இந்த வாரம் ஒரு போராட்டமான நிலையை கொடுக்கலாம். கண்டிப்பாக குழந்தைகளோடு நீங்கள் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும் குழந்தைகளுக்கான சில விரயங்களை இந்த ஒரு வாரத்தில் மேற்கொள்ளக்கூடிய நிலையாகவும் இது இருக்கலாம். குழந்தைகளுக்கு படிப்பிற்காக கூட இருக்கலாம். வெளியூர் வெளிநாடு போன்ற சில விஷயங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக, அதனால் நீங்கள் அண்டர்கோ பண்ணக்கூடிய விரயமாக இது அமர்ந்து ஒரு நல்ல பலன்களாகவும் இது அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓரளவிற்கு இந்த சூழலுக்கு ஏற்றாற் போல நீங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக நிதானத்தை காட்டுவது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அதர்வைஸ் இவங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தால் தொழில் ஓரளவிற்கு சீரான வருமானத்தை கொடுத்து கொண்டே இருக்கும்னு சொல்லலாம். வருமான ஸ்தானத்தில் சுபகிரகமான குரு இருப்பது பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இது ரிலேஷன்ஷிப் வகையிலும் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த உறவில் வாக்குவாதங்களை கொடுக்கலாம், இல்லைனா உணவினால் சில ஆரோக்கிய பிரச்சனையை கொடுக்கலாம். இந்த மாதிரியான சில குழப்பங்களை இது அஷ்டமாதிபதி குரு 2இல் அமர்ந்து பொருளாதாரத்திற்கு ப்ளஸ் ஆகவும்
ரிலேஷன்ஷிப் வகையில் மைனஸாகவும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது மிதுன ராசிக்கு இந்த வார பலன்களில் மிதுனத்திற்கு 5ஆம் வீடாக வரக்கூடிய துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் இணைந்திருக்கிறார். முக்கியமாக மிதுனத்தினுடைய அதிபதியான புதன் கிரகம் 5இல் அமர்ந்து ஆனால் செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார். இது ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் என்ன அப்படின்னா, நீண்ட நாள் யோசித்து முடிவெடுக்க முடியாத பல விஷயங்களுக்கு ரொம்ப கிளவராக நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய புத்தி சாதுரியம் ஏற்படும். ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு இன்டெலிஜென்ஸ், அதனால் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான முடிவுகள், ரொம்ப நல்ல ஒரு கிளாரிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு யோசிக்கும் திறனால் ஒரு நிறைய விஷயங்களை முடிவுகளாக எடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். இது ஒரு பாசிட்டிவான சைட். அதே நிலையில் குழந்தைகளோடு சில போராட்டமான நிலையை மிதுன ராசி நண்பர்கள் கண்டிப்பாக இந்த வாரம் அடைய வாய்ப்பிருக்கிறது. குழந்தைகளுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகளாக ஏற்படலாம். உங்களுடைய தைரியத்தை ஷேக் பண்ணக்கூடிய அளவிற்கு சில ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு குழந்தைகளால் ஏற்படலாம். குழந்தைகளுக்கான சில விரயங்கள் உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத நிலையில் ஏற்படலாம். அதே நிலை சிலருக்கு பூர்வீகம், சிலருக்கு காதலுக்காக ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாமே கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்த்து கொள்வது மிதுனத்திற்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் குரு கிரகம் உங்களோட வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடியவரால் உங்களுக்கு ஒரு பெரிய ஈக்குவலி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணக்கூடிய நிலையில் உங்கள் வாழ்க்கை துணை ஒரு பெரிய சப்போர்ட்டாக உங்களுக்கு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் வேலைக்கு போகிற ஒரு வாழ்க்கை துணையாக இருந்தாங்கன்னா பொருளாதார ரீதியிலாக, இல்லைன்னா வீட்டு வேலைகளில் இல்லை இமோஷனல் சப்போர்ட்லாம் கொடுக்கக்கூடிய நிலையில் மிதுனத்திற்கு ஒரு பெரிய பக்கபலம் உங்கள் வாழ்க்கை துணை அப்படிங்கிற நிலை பெரிய உதவியாக இருக்கும். ஆனால் பொருளாதாரத்திற்கு பஞ்சம் இருக்காது. எவ்வளவு விரயங்கள் உங்களுக்கு குழந்தைகளுக்காக இருந்தாலும், உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக இருந்தாலும், தாயார் ஆரோக்கியத்திற்காக இருந்தாலும் பொருளாதாரம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப வந்து கொண்டே இருக்கும். இந்த வாரம் ஒரு நல்ல நிலை. அடுத்ததாக 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் சூரியன் அமர்ந்த கன்னியில் சுக்கிரன் இணைகிறார். உங்களுடைய பஞ்சமாதிபதி 5 குடையவர், 12 குடையவர் 4இல் அமர்வது தாயார் ஆரோக்கியத்தில் அதிக கவனம். உங்களுடைய ஆரோக்கியத்திலும் ஓரளவிற்கு எச்சரிக்கை தேவை. ஒரு சிலர் வாகனங்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பாக சுபவிரயங்களாகவும் இது நடக்கலாம். ஸோ இதுதான் மிதுன ராசிக்கு. ஆனால் இவங்களுக்குமே லாங் டிஸ்டன்ஸ் பிரயாணங்கள், வெளியூர் வெளிநாடு தொடர்பான பணியில் உள்ள நல்ல ஏற்றங்கள், பணியில் நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட்ஸ், இது போன்ற உயர்ந்த நிலை, இதெல்லாம் தொடர்ச்சியாக இவங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கிறது. ஸோ ஈக்குவலி இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வகையில் சில கவனமும் பொருளாதாரத்தில் ஏற்றமும் கொடுக்கக்கூடிய பலன். அடுத்தது கடகத்திற்கு பார்க்கும் பொழுது, கடகத்திற்கு 4ஆம் வீடாக இருக்கக்கூடிய துலாத்தில் செவ்வாயும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். முதலில் செவ்வாய் ராஜயோகாதிபதி 5 குடையவர் 5ற்கு பின்னால் 4இல் இருப்பது, 5ஆம் வீட்டை விரயம் செய்து 4இல் இருப்பது. அதே சமயம் அவர் தொழில் ஸ்தானமாகிய மேஷத்தை பார்ப்பது. தொழில் பணிக்காக பூர்வீகத்திலிருந்து வெளியூர் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய பாசிட்டிவான பலனாக இருக்கும். பூர்வீகத்திலேயே இருப்பவர்களுக்கு சில விரயங்கள், சில செட்பேக்ஸ் போன்ற சில போராட்டமான நிலையாக ஒரு சில பலன்கள் சூழலுக்கு ஏற்றாற் போல் அமையும். அடுத்ததாக புதன் கிரகம் உங்களுடைய 3-12 உடைய கிரகம். 3ஆம் அதிபதி 4இல் இருப்பது ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு தைரியத்தினால் எல்லா விஷயங்களும் நல்ல சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு கிடைக்கலாம். சுகஸ்தானத்தில் அமர்ந்த விரையாதிபதி கண்டிப்பாக சில மருத்துவ விரயங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஸோ கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தால் கூட கடகராசி அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்வது, நரம்பு தொடர்பான சில பிரச்சனைகள், வயிறு தொடர்பான சில பிரச்சனைகள், இடுப்பு சம்பந்தமான சில பிரச்சனைகள், எல்லாவற்றிலுமே அவரவர்கள் சூழலுக்கு ஏற்றாற் போல சரியாக பார்த்து கொள்வது மிகுந்த நல்ல பலனை கொடுக்கும். முக்கியமாக இரத்த ஓட்டம், பிளட் ப்ரெஷர் இருப்பவர்கள் இந்த வாரம் ஒரு முறை நீங்கள் சரியாக அதை ரீடிங்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கொள்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். பாசிட்டிவான விஷயங்களை பார்க்கும் பொழுது, பணியில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் பணி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலை கொடுக்காமல் ஓரளவிற்கு பணி சிறப்பாகவே இருக்கும். வருமானத்தில் ஒரு திருப்தியான நிலை இருக்கும். ராகு 8இல் இருப்பது குடும்ப வாழ்வில் அவ்வப்பொழுது சலனங்களை கொடுப்பார். ஆனால் பொருளாதாரத்திற்கு பிரச்சனை இருக்காதுன்னே சொல்லலாம். 9இல் இருக்கக்கூடிய சனி கிரகமும் உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு தொடர்பான பிரயாணங்கள், ஆதாயங்கள், லாபங்களை கொடுத்தாலும் பாசிட்டிவான விஷயங்களை கொடுப்பார். அதே சமயம் சந்திரன் பிறவி சந்திரனாக இருக்கக்கூடிய கடகத்தை சனி தொடர்பாக இருப்பதனால் மனசஞ்சலத்தை தாராளமாக கொடுத்து கொண்டே இருப்பார்னு சொல்லலாம். ஸோ கடகம் அதிகம் ஃபோக்கஸ் செய்வது மன ஆரோக்கியத்தினால் உடல் ஆரோக்கியம் கெடாமல் பார்த்து கொள்வது, உடல் ஆரோக்கியத்திலும் தேவைக்கேற்ப மருத்துவம் எடுத்துக்கொள்வது ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். அடுத்தது சிம்ம ராசிக்கு இந்த வார பலன்களில் இவங்களுடைய 3ஆம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய செவ்வாய் புதன்
முதலில் செவ்வாய் இவங்களுக்கும் ராஜயோகாதிபதி. 4ற்குடைய சுகஸ்தானத்திற்குடைய கிரகம் தான் 4ற்கு விரயமாகிய 3ல் அமர்ந்து பாக்கிய வீடான பாதக வீட்டை பார்ப்பது. ஓவர் கான்ஃபிடென்ஸினால் சில அலட்சியங்களால் ஆரோக்கியத்தை நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வந்தாலும், ஒரு சின்ன கோல்டு வந்தாலும் நீங்கள் இந்த வாரம் டாக்டரை பார்த்து விடுவது சிம்மத்திற்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அது பாக்கிய வீடாக இருப்பதனால் ஓரளவிற்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள், வரவேண்டிய விஷயங்கள், உங்களுடைய கடுமையான உழைப்பிற்கு தகுந்த விஷயங்கள் எல்லாமே சரியான முறையில் உங்களுக்கு வந்து சேரும். அதே சமயம் அதிர்ஷ்டத்தை நம்பி தேவையில்லாத ரிஸ்க் எடுத்தால் பெரிய குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அபாயமும் இருக்கிறது. செவ்வாய் பாதகாதிபதியாக இருந்து தைரியஸ்தானத்தில் அமர்ந்து பாதகத்தை பார்ப்பதனால், ஓவர் தைரியத்தினால் ஒரு பாதகமான செயலை அது குழப்பத்தை கொடுக்கலாம். அது புத்தியில் சரியான கிளாரிட்டி இல்லாமல் எடுக்கக்கூடிய முடிவுகளால் ஏற்படக்கூடிய அபாயமாக இருக்கும். ஸோ இதை பொறுமையாக புரிந்து கொண்டு சரியாக நீங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும். அடுத்ததாக புதன் கிரகம் உங்களுடைய சிம்ம ராசிக்கு 2-11 கிரகம். 2 கிரகம் 2க்கு 2ல் இருக்கக்கூடிய புதனாக இருப்பது பாவாத் பாவக அடிப்படையில் குடும்பத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஓரளவிற்கு நல்ல ஒரு அமைதியும் நிம்மதியும் ஒற்றுமையும் இருக்கும். பொருளாதாரமும் அதே போல ஏற்றமான நிலையாக இருக்கும். லாபாதிபதியான கிரகம் லாபஸ்தானத்திற்குடைய 11ஆம் அதிபதி 3ல் இருப்பது ஒரு பிரமாதமான ஒரு ஏற்றமான நிலை. ஸோ இந்த வாரம் சிம்மத்திற்கு பொருளாதார பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுன்னே சொல்லலாம். பணி வளர்ச்சி, தொழில் லாபம், அற்புதமான ஒரு நல்ல ஒரு சர்ப்ளஸான பணப்புழக்கம் கையில் இருக்கக்கூடிய நிலை. தேவையில்லாமல் ஏதாவது ஒரு திடீரென்று சில முடிவுகளை எடுத்து யார் பேச்சை கேட்டு ஏதாவது ஒரு அசாத்திய தைரியத்தோடு ஏதாவது குழப்பத்தை நீங்களாக செய்து கொள்ளாமல் இருப்பது மிக முக்கியமான ஒரு நிலை. மேலும் சிம்ம ராசிக்கு 9ஆம் தேதி அக்டோபர் அன்று உங்களுடைய ஜென்ம சிம்மத்திலேயே இருந்த சுக்கிரன் கிரகம் உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் வீடாக இருக்கக்கூடிய கன்னியில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைகிறார். இது ஓரளவிற்கு குடும்ப வாழ்விற்கு பாசிட்டிவான நிலையிலே சொல்லலாம். குடும்பத்திற்கு நீண்ட நாள் விருப்பமான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல நிலை. ஆன் த ஹோல் சிம்மத்திற்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு வருடக்கோள்களை சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவிற்கு மாதக்கோள்கள் ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல பலனாகவே எனக்கு தோன்றுகிறது. அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு 2ஆம் வீடாக இருக்கக்கூடிய துலாத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் புதன். முதலில் செவ்வாய் அஷ்டமாதிபதி 3ஆம் அதிபதி 2ல் வந்து அமர்ந்திருக்கிறார். ஸோ தைரிய குறைபாடு, ஏதாவது சில சிக்கலால் உங்களுக்கு ஏதோ ஒரு சூழலால் உங்களோட மனதில் தைரியம் இல்லாமல் ஒரு பெரிய போராட்டமான நிலையாக இது இருக்கும். முக்கியமாக குடும்ப வாழ்வில் இது இருக்கலாம். குடும்ப வாழ்வை நீங்கள் வேறு சில காரணங்களால் இருக்கக்கூடிய மனக்குழப்பத்தை மேலும் குடும்பத்தில் காட்டி குடும்ப வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பது மிகுந்த முக்கியமான பலன்கள். 3ஆம் அதிபதியான செவ்வாய் தன் வீட்டிற்கு விரயமாக 2ல் இருப்பதனால் பொருளாதாரத்தில் ஒரு சின்ன தட்டுப்பாடான நிலையாக கூட இது இருக்கலாம். அதனால் சில தைரிய குறைபாடும் ஏற்படலாம். எதுவாக இருந்தாலும் சற்று பொறுமையும் அமைதியும் உங்களுக்கு தேவை. ஆனால் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தையே பார்ப்பது சில சிக்கல்கள் சுற்று வழி எல்லாம் இருந்தாலும் வாழ்க்கை துணையுடைய குடும்ப வாழ்க்கை வலுப்பெறுவதனால் குடும்ப வாழ்க்கை பிரிவதற்கு பெரிதாக கோச்சாரத்தில் வாய்ப்பு இல்லைன்னே சொல்லலாம். ஆனால் சில சுற்று வழிகளை சந்திக்கக்கூடிய நிலையாக பேச்சு அமைவதற்கு வாய்ப்பு இருப்பதனால் அனாவசியமாக எந்த விஷயத்திலும் யாரிடமும் கமிட்மெண்ட் இல்லாமல் இருப்பது பெரிய பாதுகாப்பு. அடுத்ததாக உங்களுடைய விரயஸ்தானத்தில் இருக்கும் சுக்கிரன் உங்கள் ராசியில் வந்து அமர்கிறார். ராசியில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய விரயாதிபதி. விரயத்திலிருந்து வந்து இணையக்கூடிய சுக்கிரன் உங்கள் பாக்கியாதிபதி. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு சில திடீர் பாக்கியங்கள், திடீர் சுப விரயங்கள், திடீர் வெளியூர் வெளிநாடு தொடர்பான சில ஆதாயங்கள், பிரயாணங்கள் இது போன்ற நிலை ஏற்படலாம். தந்தை ஆரோக்கியத்திலும் சில அதிக எச்சரிக்கையான பலன்களாகவே இது கன்னி ராசிக்கு காணப்படுகிறது. அடுத்ததாக துலாம் ராசிக்கு இந்த வார பலன்களில் துலாம் ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயை முதலில் எடுத்துக்கொள்ளும் பொழுது தனாதிபதி தனஸ்தானத்திற்கு பின்னால் விரயஸ்தானத்தில் அமர்வது கண்டிப்பாக எதிர்பார்த்த அளவிற்கு ஒரு பெரிய லாபம் இந்த வாரம் வருவதற்கு ஒரு சில வாய்ப்பு குறைவாக இருக்கலாம். துலாத்தில் உள்ள நண்பர்கள் குடும்ப வாழ்விலும் கணவன் மனைவியிடையே ரிலேஷன்ஷிப் வகையிலும் இது சில குழப்பங்களை கொடுக்கலாம். ஒன்று பொருளாதார பிரச்சனைகளாக பண தட்டுப்பாடாகவும் இருந்து சிலருக்கு கணவன் மனைவியிடையே ஒரு பொறுமை இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் அடிக்கடி வாக்குவாதம், அதனால் சில பிரிவினை வந்துவிடுமோங்கிற அளவிற்கு கூட சில சூழலாக இது இருக்கலாம். அடுத்ததாக பாக்யாதிபதி விரயாதிபதி புதன் உங்களோட ராசியில் இணைந்திருக்கிறார். பாக்யாதிபதி ராசியில் இருப்பதனால் மனதில் ஒரு மகிழ்ச்சி நிம்மதி இருக்கும். எல்லா விஷயங்களும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சுலபமான வழியாக இப்பொழுது உங்களுக்கு அமைந்து கொண்டே வரும்.
அதே சமயம் விரயங்கள் சற்று அதிகமாகவே இருப்பது போல தோன்றுகிறது. வருமானத்திற்கு தகுந்த அளவிற்கு விரயங்கள் தொடர்ச்சியாக இருப்பதனால் இது சற்று அதிக விரயத்தை காட்டுவது போல இருக்கிறது. ஆனால் இந்த விரயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பது போலவே மனது என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் இருப்பதனால் உங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் இல்லாமல் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சுப விரயங்களாக நீங்கள் குடும்பத்திற்காக செய்யக்கூடிய நிலையாக இருக்கலாம். இது ரொம்ப நல்ல ஒரு நிலையாக இருக்கிறது. மேலும் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கன்னியில் உள்ள சூரியனுடன் உங்களுடைய ராசிநாதன் 11th ஹவுஸ்லேருந்து 12th ஹவுஸ் ஆகிய கன்னியில் வந்து இணைகிறார். இந்த சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் சற்று ஆகாத நிலை. உங்களுடைய பாதகாதிபதி சூரியன், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன், இந்த இரண்டும் 12இல் அமர்வது. துலாம் ராசியில் உள்ள நண்பர்கள் ஆரோக்கியத்திலும் சிறிது அதிக எச்சரிக்கையாக இருப்பது, ரொம்ப கவனமான நிலையாக இருப்பது ஒரு பாதுகாப்பு. ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதன் 11இலிருந்து சிம்மத்தில் இருந்து 12ஆம் வீடாகிய கன்னிக்கு மாறப்போகிறார். 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் ராசிநாதன் சுக்கிரனும் லாபாதிபதி சூரியனும் இணைந்து விரயஸ்தானத்தில் அமர்வது விரயங்கள் தொடரக்கூடிய நிலையாக இருக்கும். தந்தை ஆரோக்கியம், தந்தை வழி உறவினர்களுடன் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அதிகமாகலாம், போராடக்கூடிய நிலையாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு தனக்கே உண்டான மருத்துவ விரயங்களாகவும் இது அதிகம் ஏற்படுவதற்குரிய கிரக நிலையாக துலாம் ராசிக்கு காட்டுகிறது. ஓரளவிற்கு உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஆரோக்கிய கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றாற் போல ஆரோக்கியத்தை சரியாக நீங்கள் மெயின்டைன் செய்வது நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கும் பொழுது, விருச்சிகத்திற்கு விரயஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய ராசிநாதன் செவ்வாயும் அஷ்டமாதிபதி புதனும் இணைந்திருக்கிறார்கள். ராசிநாதன் 6 2ம் 12இல் மறைந்து 6ஆம் வீட்டை பார்ப்பது பணி ரீதியிலான வளர்ச்சிகள், மாற்றங்கள், பணிக்கு ஒரு சாதகமான நிலை. ஆனால் உங்களுக்குமே ஒரு விரயங்களை அதிகம் சந்திக்கக்கூடிய காலகட்டம். முக்கியமாக துலாத்திற்கு சொன்னது போலவே விருச்சிக ராசிக்கும் திடீர் விரயங்கள், வரக்கூடிய லாபங்கள் எல்லாமே விரயங்களாக மாறக்கூடிய ஒரு நிலை. இது ஒரு தவிர்க்க முடியாத காலகட்டமாகவே விருச்சிகத்திற்கும் காட்டப்படுகிறது. அடுத்தது இணைந்திருக்கக்கூடிய புதன் கிரகம் உங்களுக்கு அஷ்டமாதிபதி. கண்டிப்பாக ஆயுளுக்கு ஒரு ஸ்தானத்திற்குடைய பலமான ஒரு கிரகம் 12இல் வந்து மறையும் பொழுது ஆயுள் ஆரோக்கியம் பற்றிய சில விஷயங்களில் ஒரு பலவீனமான ஒரு வாரம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிகுந்த எச்சரிக்கை தேவை. ஓரளவிற்கு ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்ததான கிரக இணைவு உங்களுடைய 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கிரகம் 11ஆம் வீடாகிய கன்னியில் இணைய போகிறார். சுக்கிரனும் சூரியனும் இந்த கன்னியில் இருப்பது உங்களுக்கு அரசாங்க பணியில் உள்ளவர்களுக்கு இதெல்லாம் ஓரளவிற்கு ஒரு விஷயங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை அடையும். அதே சமயம் உங்களுடைய விரயாதிபதி 11ஆம் வீட்டில் இருப்பதும் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சில கிரகங்களுடைய இணைவுகளும் நினைத்தது போன்ற அளவிற்கு வேகமாக விஷயங்கள் நகராது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எல்லா விஷயங்களையும் ரொம்ப வைராகிய பிடிவாதத்தை கடைப்பிடித்து இதை முடித்தே தீர வேண்டும் அப்படின்னு ரொம்ப நீங்கள் ஒரு பிரதிஜையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியத்தை காம்ப்ரமைஸ் செய்யாமல் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இது வந்து ரொம்ப முக்கியமான நிலை. தேவையில்லாத பிடிவாதங்கள் எதுவுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்திற்கு உதவாது அப்படிங்கிறத விருச்சிக ராசி புரிந்து கொள்வது ரொம்ப நல்ல நிலை. தொழிலுக்கு ஏற்றமான நிலையை ராகு கொடுப்பார். அதே சமயம் மருத்துவ விரயங்களையும் இந்த ராகுவும் புதன் செவ்வாயுடைய இணைவும் திரிகோணமாக கொடுப்பதனால் கண்டிப்பாக ஆரோக்கியத்தை எந்த வயதினராக இருக்கக்கூடியவர்களாக விருச்சிகத்தில் இருந்தாலும் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். சரியாக பார்த்து கொள்வது பெரிய பாதுகாப்பு. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இந்த செவ்வாய் புதனுடைய இணைவு துலாத்தில் இருக்கிறது. முதலில் செவ்வாயை எடுத்துக்கொண்டால் இவங்களுக்கு பஞ்சமாதிபதியான 5ஆம் அதிபதி மிகப்பெரிய மிஞ்சும் பலன்களை கொடுக்கக்கூடிய 5ஆம் அதிபதி. அவர் தன் வீட்டையே பார்க்கிறார். நீண்ட நாட்களுக்கு பிறகு இவங்களுக்கு செவ்வாயினால் ஒரு மன மகிழ்ச்சி, நிம்மதி, நிறைய சிக்கல்களிலிருந்து ரெக்கவர் ஆகக்கூடிய காலகட்டமாக நான் பார்க்கிறேன். அடுத்ததாக புதன் கிரகத்தினுடைய இணைவு இவங்களுக்கு வாழ்க்கை துணையுடைய ஒரு நல்ல ஒரு கிளவரான சில ஐடியாஸாக இருக்கலாம், டெசிஷன் மேக்கிங்காக இருக்கலாம். அவங்க சொல்லக்கூடிய சில கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். மேலும் மற்ற கிரக இணைவாக நம்ம பார்க்கக்கூடியது உங்களுடைய பாக்யாதிபதியான சூரியன் 10இல் இருக்கக்கூடிய இந்த நிலை உங்களுக்கு நல்ல ஒரு திக்பலமான சூரியனாக இருக்கிறார். அந்த சூரியனுடன் இணையக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 6 இருந்து அவர் சிம்மத்தில் இருந்து சூரியனுடன் இணைந்து கன்னியில் அமரப்போகிறார். இது வந்து அற்புதமான வேலைக்கு, தொழிலுக்கு ரொம்ப நல்ல ராஜயோகமான பலன்களை தனுசு ராசியினருக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரமாக
இரண்டாவது ராசியாக நான் பார்க்கிறேன். இந்த வாரம் ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல யோகமான ஒரு நிலையாக இரண்டாவது ராசியாக தனுசு ராசியினர் வருகிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். 10ஆம் வீட்டில் இணையக்கூடிய 2 கிரகங்களும் அந்த 10ஆம் வீட்டிற்கு ரொம்ப சாதகமான கிரகங்களாகவே இருக்கிறது. அதே சமயம் 5ஆம் அதிபதியும் 5ஆம் வீட்டை பார்க்கிறார். ஸோ 10, 5 2 வீடுகளும் ஒரு கேந்திரம் ஒரு திரிகோணம் இரண்டுமே வலுவாக இருப்பது, ஒரு திக்பல கிரகமும் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கொடுப்பது, ராஜயோக கிரகமான ஒரு ராஜ கிரகமான சூரியன் உங்களுக்கு திக்பலமாக இருப்பது தொழில் ரீதியிலான பெரிய வளர்ச்சிகளை உங்களுக்கு கொடுக்கும். நீண்ட நாள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை துணிந்து நீங்கள் செயல்படுத்துவதற்கு முதலில் தொடங்கலாம். ஒரு நல்ல காலமாக இது அமையும், நல்ல வளர்ச்சியையும் இது கொடுக்கும். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கும் பொழுது மகரத்திற்கு 10ஆம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய செவ்வாயும் புதனும், முதலில் செவ்வாய் இவங்களுக்கு பாதகாதிபதி பாதகஸ்தானத்திற்கு பின்னால் மறைந்து விட்டார். ஓரளவிற்கு இது பாதுகாப்பான நிலை. முதலீடுகளை குறிக்கக்கூடிய 4ஆம் வீட்டை இந்த செவ்வாய் பார்ப்பதனால் தொழிலுக்கான சில முதலீடுகளை மெதுவாக நீங்கள் செலுத்தி தொழிலை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து கொண்டு வரக்கூடிய நல்ல காலகட்டம். நினைத்த அளவிற்கு முதலீடுகள் செய்ய முடியாவிட்டாலும் ஓரளவிற்கு தொழிலை ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்டத்திற்கு ஒரு பாசிட்டிவான வளர்ச்சியை பார்க்கக்கூடிய காலகட்டமாகவே இது எனக்கு தோன்றுகிறது. சுப விரயங்களுக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்பாக இருப்பதனால் ஒரு நல்ல ஒரு நினைத்தது போன்ற விஷயங்களை தொழிலில் ஜெயிக்கக்கூடிய நல்ல பலன்கள். அடுத்ததாக புதன் கிரகம் உங்களுக்கு பாக்யாதிபதி 6க்குடையவர். சில கடன்களை வாங்கி தொழில் விஷயங்களுக்கு நீங்கள் மேன்மையை காணக்கூடிய நல்ல பலன்கள். தந்தையால் சிலருக்கு லாபம் ஏற்படலாம். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது அதிக கவனம் தேவை மகர ராசிக்கு. அடுத்ததாக உங்களுக்கு நீண்ட நாட்களாக 8ஆம் வீட்டில் இருந்த சுக்கிரன் கிரகம் 9ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். ஸோ ஆண்களாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வாழ்க்கை துணையோடு இருந்த போராட்டமான நிலை ஒரு முடிவுக்கு வரும். சுக்கிரன் உங்களுக்கு ராஜயோகாதிபதியாக இருந்து அவர் 9இல் இணைவது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மேன்மைகளையும் கண்டிப்பாக கொடுப்பார். மகரத்திற்கு பெண்களால் ஆதாயம். பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய உங்களோட சிஸ்டர்ஸ், சகோதரிகள், உங்களுடைய ஆண்ட் வகை அத்தை வகை உறவுகளால் ஒரு பெரிய ஆதாயம். நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு பெரிய மகிழ்ச்சியான மனநிலையில் மகர ராசி நண்பர்கள் இருக்கலாம். அதே சமயம் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கை. அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு. அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பத்திற்கு பாதக வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய பாக்கிய வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய செவ்வாய் புதன். இந்த செவ்வாய் நேர் 3ஆம் வீட்டை பார்ப்பது, மேஷ ராசியையே பார்ப்பது, அது பாதகத்தில் அமர்ந்து அந்த செவ்வாய் தன் வீட்டை தானே பார்ப்பது கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை நம்பி பெரிய முதலீடுகள் இல்லை புதிய முயற்சிகள், ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டில் ஜெயிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு யாரும் சொல்வதை நம்பி எதுவும் செய்து விட வேண்டாம். இது முக்கியமான ஒரு பலன். செவ்வாய் உங்களுக்கு 10க்குடையவர் பாதகத்தில் இருப்பதனால் தொழில் விஷயங்களிலுமே நீங்கள் புதிதாக எதையாவது டிராஸ்டிக்காக செய்ய போக இருக்கக்கூடிய தொழிலையும் நீங்கள் ஒரு சிக்கலில் மாட்டிவிடக்கூடிய நிலையாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிக்கை, கவனம். 9ஆம் வீட்டில் பாக்கிய வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய புதன் கிரகம் ஒரு நல்ல சுபகிரகமாக 5க்குடையவராக இருந்து உங்களுக்கு 9இல் இருப்பது ஓரளவிற்கு உங்களுக்கு பூர்வீகம் தொடர்பாக உங்களுடைய தாய் மாமன் வழி உறவுகளால் ஓரளவிற்கு சில ஒரு பக்கபலமான சில விஷயங்கள் நடக்கலாம். அதே சமயம் அவர்களுக்கான சில கமிட்மெண்ட்டும் நீங்கள் செய்தாக வேண்டிய ஒரு கம்பல்ஷனாக இது இருக்கலாம். ஸோ சூழலுக்கு ஏற்றாற் போல முடிவுகளை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். ஓரளவிற்கு நல்ல நிலையாகவே இருப்பது. நீங்கள் கவலைப்படுவதற்குண்டான எதுவுமே மேஜராக காணப்படவில்லை. ஆனால் பேச்சு ஸ்தானத்தில் வருமான ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகம் 7.5 சனியுடைய தாக்கம் இன்னும் இருப்பதனால் புதிதாக எதையும் பெரிய அளவில் உடனடியாக இமிடியேட்டான ரிசல்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு அவசரத்தனமாக எதுவும் செய்யாமல் இருப்பது கும்பத்திற்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்ததாக உங்களுடைய 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். ஸோ கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கவனம் தேவை. ஆண்களாக இருப்பவர்கள் உங்கள் மனைவியுடைய ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கை தேவை. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கும்பராசி இந்த ஒரு சூரியன் சுக்கிரன் இணைவினால் 8இல் இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் உங்களுக்குமே வண்டி வாகனங்களில் அலட்சியம் இல்லாமல் பொறுமையாக செல்ல வேண்டும். ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கும் பொழுது மீன ராசிக்கும் ஒரு சாதகம் இல்லாத அஷ்டமஸ்தானத்தில் இணையக்கூடிய 2 எதிரி கிரகங்கள். முதலில் குடும்பஸ்தானாதிபதியான செவ்வாய் 8இல் மறைந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ இது ஏதோ ஒரு நித்தியகண்டம் பூர்ணாயுசுன்னு சொல்லுவாங்க. அது போல ஒரு அமைதி இல்லாத நிலை தினமும் குடும்ப வாழ்வில் இருப்பது போல இருக்கலாம். கண்டிப்பாக எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு மனதில் அது போன்ற ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வீட்டில் வாய்ஸ் ரைஸ் ஆகக்கூடிய நிலையில் எல்லாம் உடனே கந்த சஷ்டி கவசம் ப்ளே பண்ணுவது ஒரு பெரிய ஒரு மனதில் ஒரு டைவர்ஷனை கொடுக்கும்.
அந்த பாடல் ஒலித்து முடிப்பதற்குள் நமக்கு ஒரு மன அமைதி வந்துவிடும். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவது ஒரு பாதுகாப்பு. செவ்வாய் 9 கூடையவரும் 8இல் வந்து 9க்கு பின்னால் வந்து விரயமாவதனால், அதிர்ஷ்டஸ்தானமும் பலவீனமாக இருப்பதனால் கண்டிப்பாக மன ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கை தேவை. 9க்கு உடைய கிரகம் மனதையும் குறிக்கக்கூடிய ஒரு நிலை, 5க்கு 5. ஸோ மனதில் தேவையில்லாத எண்ணங்களால் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டா என்ன அப்படின்னு கூட சிலருக்கு தோன்றலாம். அவசரத்தில் கண்டிப்பாக எந்த முடிவுகள் எடுத்தாலும் அது உதவாது அப்படிங்கிறத மீனம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். புதன் கிரகம் உங்களுடைய பாதகாதிபதி, சுகஸ்தானாதிபதி 8இல் இருப்பது உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம். வாழ்க்கை துணைக்கு சில சிக்கல்கள் ஏற்படலாம். உங்களுடைய வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய நிலையிலும் ஒரு பெரிய டேஞ்சரஸான நிலை உள்ளூர இருப்பதை நீங்கள் ஒரு முறை வண்டி எடுக்கும் பொழுதும் மறக்காமல் கடவுளை கும்பிட்டு விட்டு நீங்கள் பொறுமையாக செல்வது, அமைதியாக செல்வது, ரூல்ஸ் சிக்னல்ஸ் ஃபாலோ பண்ணுவது, இது மட்டுமே உங்களுக்கு பாதுகாப்பான நிலை. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனிக்குடைய முக்கியமான ஒரு ஸ்லோக பரிகாரமாக ஹனுமனை வழிபட்டு விட்டு நீங்கள் செல்வது, உங்களோட 2 வீலர் அல்லது 4 வீலரில் சின்னதான ஹனுமனோட ஸ்டிக்கர் ஒட்டி கொள்வது மீனத்திற்கு இந்த காலகட்டத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 6ஆம் தேதி அக்டோபர் மாதம் தொடங்கி 12ஆம் தேதி அக்டோபர் வரை ஒரு வாரத்திற்கான வார பலன்களாக 12 ராசிகளுக்கும் நம்ம பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.